ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கான ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்தெழுதுக. எழுவாய் தொடர். ஒரு அடியில் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனந்தனை உலகம். ஸோ இதுக்கான பொருள் அகன்ற உலகம். நெக்ஸ்ட், பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. ஸோ இதுக்கு ஆன்சர் நந்தவனம் நற்றமிழ். ஸோ நெக்ஸ்ட்டு, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்றி. மீனாட்சி சுந்தரனால் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். ஸோ இதுக்கு ஆப்டான கொஷின் கேட்டிருக்காங்க. தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ். ஸோ இதுக்கான இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேந்தனர் அப்படின்னு வரும். ஸோ இதில் பொருந்தாத சொல் ஓங்கல் ஓசை. ஸோ அது பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம சேனலில். தூங்கல் ஓசை அப்படிங்கிறது தான். எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், அதோட எதிர்ச்சொல் சோர்வு. நெக்ஸ்ட்டு, நீள் உழைப்பு. இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா நீள் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு, திருமூலர் சாங் கொடுத்து இது என்ன மூனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பொழிப்பு மூனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர், கட்டளை வாக்கியம். இமிலிசை. இலக்கண குறிப்பு வினை தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மர பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமையணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் நாணக்குறள். கரைபொருள் இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஸோ புறநானூறு இந்த நூலை The 400 Songs of War and Wisdom and Anthology of Poem from Classical Tamil and புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல்காட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு தொல்காப்பிய பாடல் கொடுத்து, ஸோ இது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. பள்ளு இலக்கியத்தை பற்றி சொல்லுது. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரை அப்படின்னு சொன்னவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் உ.வே. சுவாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக. தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா கால்டுவெல். நெக்ஸ்ட், தாத்தா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்க பெற்ற ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கோ எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி இவை மூன்றும். அதாவது கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. ஸோ இது எல்லாமே ஒரே செடியோட பேர் தான். நம்ம கீழா நெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பேர். உப்பள தொழிலாளர்கள் ஓப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ந. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பெதுர்பத்தி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் 1342, அதாவது ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு 50 கொஷின் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 50 கொஷின், அதாவது தமிழில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 கொஷின் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.